கொடுக்க பார்ப்போம். சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டை ஆடுறதுக்கும் ஒருத்தன் வருவான். எல்லாம் பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன். சினிமா பார்க்க இவர் எங்கே தனஞ்சயன்லாம் போயிட்டாங்களா? பேசிட்டு கண்டுருவாங்களே, கேட்க மாட்டாங்களே. சிவா சாரும் இல்லையா? சரியாக போச்சு. அதாவது தேட்டரு போடுறவர் இருக்கார்ல, இங்கே அப்பப்போ வந்து மைக்க பிடிச்சிங்களே, நீங்கள் தானே? ஆமாம். அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு, ஆடியன்ஸ் வரணுமே உள்ள. காசு இல்லை, காசு இருந்தால் தாங்க வருவான். இப்போ பாருங்கள், கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறந்துருவான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? புள்ளக்குட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும், நாட்டாளர் நாதாரிக்கு தெரியாது. சார் எவ்வளோ கஷ்டம் சார். ஆட்டோக்காரங்க அந்த 1.5 மாதம் லீவ் இருக்குல்ல, அந்த லீவுக்கும் சேர்த்து காசு வாங்குறாங்களா இல்லையா? சார் நான் உங்களை நம்பித்தான் சார் இருக்கோம், வேறு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. எலக்ட்ரிசிட்டி என்னங்க, ஈபி எவ்வளோங்க? அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான், இவன் மொத்தமாகவே சூடு வைக்கிறாங்க. முடியல. ஈபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி. அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சினிமாவை காப்பாற்றுறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டாக சொல்லலை, காஷ்மீரில் 50 லட்சம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் அந்த வீணாக போன அவ்வளோ செலவழிச்சிருக்காங்க. அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் 8 லட்சம் ஃபோர்ஸு. ஒரு அடிக்கு ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். காலையில் ஒன்றுக்கு போக முடியல, 4 மணிக்கு வாங்க சொன்னால் அப்படியே அந்த அது ட்ரைகரை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க. எப்போ போட்டு தள்ளுவான்னு தெரியல. நம்ம ஊர் போலீஸ்னால் இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே சுற்றுறாங்க எல்லாம் ஃபுல் ஆம்டா. அவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்களே. நான் சொல்ல வர்றது, சினிமாவை வாழ வைக்க யாருப்பா இருக்கா? நம்ம சங்கம் இது யார்? நம்ம இங்கேருந்து நாளைக்கு உருவாக்கலாம், நீங்கள் கூட உருவாகலாம். அதாவது வேணும், கம்பல் பண்ணணும். மத்திய அரசு என்னென்னமோ சும்மா இருப்பா, சினிமா ஓட வேணாமா? அதாவது ஏதாவது வசதி பண்ணணும், மானியம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா? மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும், ஊக்குவிக்கணும். மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். தங்க விட மாட்டேங்கிறானே. பேங்க்கில் பணம் போட முடியுதா? ஒரு பைசா போட முடியல, என்னென்னமோ போட்டு எடுத்துட்றான். நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது, ஃப்ளாட்டு விற்று வந்துட்டு இருந்துச்சா, ஒரு அம்மா அந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் சார் சின்ன சைன் பண்ணு. எதுக்குமா? ஒரு இன்சூரன்ஸ் சார் போடுங்க சார், பின்னாடி யூஸ் ஆகும். சரி, அப்படி சைன் போட்டு வந்துட்டேன். அதாவது அவனே பணம் எடுத்துக்கிறான். வருஷத்துக்கு 2 லட்சம் 2-3 பாலிசி சைன் வாங்கினாங்க. ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை, அப்போ ஒரு 2 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுன்னா எப்போ போட்டான்னு தெரியாது, மெசேஜ் வருது 2,18,000 முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ். அதாவது எல்லாம் சுற்றி இந்த இன்சூரன்ஸ் நடத்துகிறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல, சுருட்டுறவங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல. அரசை கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும், மக்கள் கேட்கணும். ஒரு படம் நல்லா இல்லாட்டி திட்டுறீங்கல்ல, இவ்வளோ பெரிய தவிர நீ ஏன் பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இப்போ எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரில. ஒரு டீம் போகுதில்ல, அதாவது யோசிக்கணுங்க. இப்போ நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு டீம் ரஷ்யாவுக்கு அனுப்புறியாப்பா? இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார், அதை சொல்லுவதற்கு 4 பேர். யார் காசு? இவங்க அப்பா மூட்டு காசு. எதுக்கு போய் சொல்கிற? ஆப்ரேஷன் சுந்தரை விளக்குவதற்கு. இது ஆயிரக்கணக்கான இது இருக்குது. நான் அரசியல் பேசணுங்கிற நோக்கம் இல்லை. சினிமா நல்லா இருக்கணும், இந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு தான் இவங்க கடைசியில் என்னை கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கணுமா இல்லையா? எல்லாம் வாழணுமா இல்லையா? எல்லாம் கையில் ஓடுது. அந்த செல்ஃபோனில் கண்ட கர்மத்தை காட்டுறாங்க. அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போனால் ஒன்று சோபாவில் காலம் மேலே போட்டுட்டு இப்படியே பார்த்துட்ருக்கு. ஆக்கி போடுறது, அங்கே ஒன்று கேம் ஆடிக்கிட்டு இருக்குது. செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்ருக்கேன். சினிமா எப்படி ஓடும்? ஏங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு ஈகா தேட்டர்னு ஒன்று இருக்குது, நாளைக்கு தரல தேட்டர், அது வேறு விஷயம். ஒரு எல்லா தேட்டரும் அப்படி தான். இந்த பேனரெல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா? வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான், அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க, கையில் காசை வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க. யார் படம்? சின்ன தம்பி, கேப்டன் பிரபாகரன், ஏதோ. அதாவது ஆசை தீர காசை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும், பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க. சொல்ல வேண்டியது, மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும்.
ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிறான். டோல்கேட்டு போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். அப்புறம் என்னென்னப்பா, படம் எடுக்காட்டி ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா பவுனுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தானே இருந்துச்சு. ஏன் ஏற்ற வர்ற? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டான் தனியாக இருக்குது. அவன் பாலமாக கப்பலாக கொண்டு வருவான். கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நீ யார் ஆளுங்கட்சி பக்கமா இல்லை சாயம் உட்காந்துருக்கீங்க? சொல்லுங்கள். பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும். இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 பவுனை கொண்டாந்தா பிடிச்சிக்கிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே. இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல். எவன் கேட்குறான்? அதான் நீ துறைமுகம். அவன் பாட்டு கப்பலில் 1000 கிலோ 2000 கிலோ 10,000 கிலோ கொண்டு வர்றான். அவனே நிப்பாட்டி வச்சுட்டு பண்ணுறான். ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் மக்கள் இப்போ இது 30,000 ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்களை எப்படி நடத்த வைப்பாங்க? 80,000 ரூபா கொடுத்து யார் வாங்கி நடத்துவா? எம்ஜிஆரும் போயிட்டார், ஜெயலலிதாமாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம்னாலும் தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுனு கொடுக்கலாம். கொடுக்க பார்ப்போம். சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டை ஆடுறதுக்கும் ஒருத்தன் வருவான். எல்லாம் பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன் இந்தா வெறும் 30,000 ரூபாயில் வெறும் 20 அதை கொண்டாங்களா? அதை விட்டு போட்டு இந்த நாதாரிங்க கண்ட இதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டு தெரியுறானுங்க. தான் பயணம் பண்ணுறதுக்கு 8,500 கோடி எரிச்சலாக இருக்குது. சம்பாரித்த காசை வீட்டுக்கு கொண்டு போக முடியல, வீட்டில் வைக்க முடியல. யார்கிட்ட எப்படி சினிமா பார்க்க வருவான்? நீங்களே சொல். நீ 200 தேட்டர் போடு, 400 தேட்டர் போடு, காலியால் ஓடுது. தேட்டருக்காரர் என்ன சொல்லுவார்? சார் 10 பேர் ஆடியன்ஸில் எங்கே போட்டு கொடுக்க சொல்கிறாங்களா இல்லையா? காசு எங்கேருந்து வரும்? மக்கள்கிட்ட இருக்க விட்டால் தான்ப்பா. அதனால் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நாளைக்கு ஒரு சட்டம் போடணும். எல்லோரும் பேங்க் பேலன்ஸ்லேயும் 2 லட்ச ரூபா இருந்துக்கிட்டே இருக்கணும். போடு. நீதான் 20 லட்சம் கோடி வச்சுட்டு உட்காந்துருக்கியப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன பிடுங்க போகிறீங்க? நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்க, படம் இருக்கிறதுக்கு மானியம் கொடுங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி பேசுனாங்க. 10ல் 1 ஓடும், 2 அசல் வரும். இது சினிமா, இது ஒரு கேம்லிங் தான், அது வேறு. ஆனால் இவ்வளோ குடும்பம் செலவு பண்ணுது. இப்போ பாருங்கள், ஐயா மோடி அவர் சொல்லுவாங்கல்ல, திருப்பி அவரை வாசுதேவ குடும்பம் எங்கள் அமெரிக்காவில் போய் சொல்லுவார். அதாவது உலகமெல்லாம் என்னோட உறுப்பினர்கள், என் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாரு ஒரு பாய் எடுக்கிறாரு, ஒரு கான் பேசிகிட்ருக்கேன், ஒரு ஜான் ரிலீஸ் பண்ணுறாரு. இது தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தால் தான் இந்த நாடு உருப்படும் இல்லைங்களா? எனக்கு தோன்றதை சொல்லிட்டேன்ப்பா. இது ரொம்ப ஆனால் குசும்பு இந்த அம்மா பண்ணது. என்ன கந்து வட்டிக்கு இந்த படத்தில் கந்து வட்டிக்கு அது எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்க? நானே பார்க்கல. ஏப்பா யாருப்பா அந்த அம்மாவுக்கு போட்டு காமிச்சிது? இந்த கவர்மெண்ட்டு வாங்குகிற கந்து வட்டியை விட வாடா அடா நாடாரிங்களா? ஜிஎஸ்டிக்கு ஏன்னா கணக்கு போடுங்கப்பா. எவ்வளோப்பா வாங்குறீங்க? ஏகப்பட்டது 18%. ரொம்ப நீ வேணாம், தண்ணி வேணாம், நீ தண்ணி தான் கொடுப்பேன், நான் ஒயிட் ட்ரம் அடிச்சுன்னு சொல்லுவான். ரொம்ப இது வேணாம். அதெல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம். ராதாரவிக்கு தெரியும், எஸ்எஸ் மாமாவுக்கு தெரியும். ஆமாம், சரி, எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது. நம்மள்கிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல. இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா? அந்த விளக்கெண்ணெய் அவனுங்களை விளக்கமாத்து கட்டையில் தான் அடிக்கணும். ஏன்டா அந்த இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது. என்ன காசு ஒரு 150 ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற காசை கோயந்தா பண்ணிடுறான். தெரியாதனமாக பணத்தை போட்டால் அவன் இப்போ சொல்ல வந்தேன், அப்படியே விட்டுட்டேன். அந்த 2 லட்ச ரூபா போட்டேன் இல்லையா இன்சூரன்ஸ்காரன், அதோடு சேர்த்து இருந்த காசையே பிடிங்கிட்டான். ஏன்டா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்குவானான். ராக் கொள்ளக்கார மாதிரி நடத்துறானுங்க இந்த பேங்க். இதெல்லாம் உதைக்கணும். அஜித் ஒரு படத்தில் நல்லா சொல்லியிருப்பார். ஸோ மகாகந்தன் டைரக்டர் மகாகந்தன் மகா கஞ்சனாக தான் இருக்கக்கூடாது, மகா கந்தனாக இருக்கலாம் இல்லையா? கந்தா கடம்பா கதிர்வேலா ஞான பண்டிதா அப்பனே முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க, நல்லா ஓட வைப்பாங்க. அது நான் என்ன பண்ண போகிறேன்? நல்லா இருந்தால் ஓட போகுது. ஆமாம், நல்லா செக்கச்சவேன்னு அழகாக தான் இருக்கிறான். ஆமாம், நம்ம ஜெயம் ரவி மாதிரி யாரையும் போய் கட்டிட்டு மாட்டிக்காதையா, பம்பா போயிடும்.
சரி, என்னமோன்னு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிறது தானே. சரிங்க ஐயா, போயிட்டு வரேன், சந்தோஷமாக இருங்க. 4-5 இஷ்யூ தீர்க்கப்பட வேண்டியது. மக்கள் கையில் பணம் இருக்கணும். இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நாசமாக போகிறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்காரங்க இவங்களுக்கு வசதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா? எல்லா படமும் ஓடணும். எல்லா படமும் ஓடும்னா மக்கள் கையில் காசு இல்லாத மிகப்பெரிய குறை. அதனால் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அடுத்து விஜய் வர்றாரா, கொள்கை தான் நம்ம இதில் போட சொல்லுப்பா. என்னப்பா அதான்ப்பா, அது என்னமோ போடுவாங்களே, தேர்தல் அறிக்கையா, அந்த இதில் போடணும். எல்லாருக்கும் ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் 2 லட்ச ரூபா நாங்கள் ஃபிக்ஸ்டில் போடுவோம், அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு போடணும். இந்த ஜிஎஸ்டியை சினிமாவுக்கு தூக்கணும். ஜிஎஸ்டியை என்னய்யா, ஜிஎஸ்டி கொடுக்குறவங்கள டிக்கெட்டில் அது தூக்கணும். நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இருக்கோம். நாங்கள் எனக்கு எதுக்கு வெங்காயம் நீ ஜிஎஸ்டி போடுற, ஏன் போடுற கேளுங்க. நிர்மலா சீதாராமன், நீ போ ஊறுகாய் வித்திய, அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா? லண்டனில் ஊறுகாய் வித்துட்டு இருந்த மாமி தானே நீ கன்னடத்தில் தானே பதவி ஏற்ற, ஆனால் தமிழச்சின்னு சொல்லிக்கிற. நீ ஒரு தேர்தலில் நிற்கலை, ஜெயிக்கலை. இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் நடந்தால் ஒரு ஏதோ நெருப்பு கோழி மாதிரி நடப்பார். அது அன்றைக்கி பார்த்து நானே பயந்துட்டேன். அது உருவக்கேலி செய்யக்கூடாது. நம்ம அது என்ன ஆத்திரம்னா, நாங்கள்லாம் காசு கொடுத்து எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறேன் தோக்குறேன், ஒன்றுமே இல்லாமல் நோகாமல் நோம்பு கொண்டு வந்து மக்களை வாட்டி விதைக்கிறாங்க. அதனால தான் நம்ம வெறுப்பு. உங்களில் ஒருத்தனா நான் இந்த வெறுப்பை பதிவு பண்ணுறேன். சினிமா நல்லா வாழ்ந்தால் தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க. மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும், மானியங்கள் கொடுக்கணும் இல்லையா? நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன். ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.